கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 21-22 வாசிப்போம். அவர் அவ்விடமிட்டு போகையில் வேறு 2 சகோதரராகிய செபதேயுவின் மகன் யாக்கோபும் அவன் சகோதரன் யோவானும் தங்கள் தகப்பன் செபதேவியுடனே படவிலிருந்து தங்கள் வலைகளை பழுது பார்த்து கொண்டிருக்கிற போது அவர்களை கண்டு அவர்களையும் அழைத்தார். உடனே அவர்கள் படவையும் தங்கள் தகப்பனையும் விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இங்கே நாம் 2 பேரை ஆண்டவர் அழைக்கிற ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம். அழைப்பு என்பது புதிய ஏற்பாட்டில் ஒரு முக்கியமான ஒரு பகுதி. நாம் கூட உலகத்தில் பலவிதமான சூழ்நிலைகளில் பல ஃபங்க்ஷன்களுக்கு பலரையும் பல விதங்களில் நாம் அழைக்கிறோம். ஆனால் இந்த அழைப்பு அப்படிப்பட்ட அழைப்பல்ல. இது ஒரு தெய்வீகமான ஊழியம் செய்யும்படியாக, கர்த்தரை பின்பற்றும்படியாக கொடுக்கப்படுகிற